الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون وما تنفقوا من شيء فإن الله به عليم. சூரத்து ஆல இம்ரான் 92வது வசனம். இந்த வசனத்தினுடைய தமிழாக்கம், தமிழ் தர்ஜுமா: நீங்கள் விரும்புகின்றவற்றிலிருந்து அல்லாஹ்விற்காக நீங்கள் செலவு செய்யும் வரை நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ளவே மாட்டீர்கள். எந்த பொருளை அவ்வாறு நீங்கள் செலவு செய்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் அதனை முற்றும் அறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் சொல்லித் தருகிறார். சதகாவாக இருக்கட்டும் அல்லது நாம் செய்யக்கூடிய தான தர்மங்களாக இருக்கட்டும், அதிலே நமக்கு விருப்பமான பொருட்களை கொண்டு சதகா செய்கின்ற பொழுதுதான் அல்லாஹ் தஆலாவிடத்தில் அந்த தான தர்மம் உயர் அந்தஸ்தை கொடுக்கும். உதாரணத்துக்கு, நம்ம வீட்டில் ஏதாச்சும் ஆடைகள் சதகா செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்மள்கிட்ட புதிய ஆடைகள் எல்லாமே புத்தம்புதிய ஆடைகள் இருக்குது. ஆனால் அந்த ஆடைகள்லாம் நம்மளுக்கு பிடிச்ச ஆடையாக இருக்குது. சதகா செய்ய போகிறோம், தான தர்மம் செய்யும்போது இருக்கிறதுலே பழைய ஆடையாக தூக்கி போடுற அந்த நிலைமையில் இருக்கிற அந்த ஆடையை கொண்டு போய் நாம் சதகா செய்கிறோம்னு சொன்னால் அந்த இதில் நன்மை அவ்வளோவா இல்லை. இந்த ஆயத்தில் அந்த நன்மை என்று சொல்லக்கூடிய விஷயத்துக்கு பின்னால் தப்சீர்களில் காணப்படுகிறது சொர்க்கம் என்பதாக. அல்லாஹ் இந்த ஆயத்தில் என்ன சொல்றான்னா, உங்களுக்கு பிடித்த விஷயத்திலிருந்து நீங்கள் செலவு செய்கின்ற பொழுதுதான் சொர்க்கத்தை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதாக அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதேதான், வீட்டில் ட்ரெஸ் இருக்கும் பொழுது, ஆடைகள் இருக்கும் பொழுது அதை சதகா செய்ய போறோம் அப்படின்னா, நம்மளுக்கு பிடித்தமான ஆடைகள், புத்தம்போது ஆடைகளை கொண்டு போய் பீரோல வச்சுக்கிட்டு தூக்கி போடுற அந்த நிலைமையில இருக்கக்கூடிய அந்த ஆடைகளை நாம் என்ன செய்யக்கூடாது, சதகா செய்யக்கூடாது. சஹாபாக்கள் இந்த ஆயத்தை இறங்கினதுக்கு அப்புறம் ரொம்ப உச்சகட்டமான நிலையிலலாம் சஹாபாக்கள் சதகா செஞ்சாங்க. ஒரு சஹாபி மதீனாவில் நல்ல பெரிய பணக்கார சஹாபி. அந்த சஹாபிக்க 2 தோட்டங்கள் இருந்துச்சு, பேரிச்சு மர தோட்டம். அந்த 2 தோட்டங்கள்ல அந்த சஹாபிக்கு பர்ஹா அப்படின்னு சொல்லக்கூடிய 2 தோட்டம். அந்த தோட்டத்துல பர்ஹா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தோட்டம் தான் அந்த சஹாபிக்கு அதிக விளைச்சலை தரக்கூடிய தோட்டமாகவும், அந்த சஹாபிக்கு அதிகமான பிரியமுடைய தோட்டமாகவும் இருந்துச்சு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இந்த ஆயத்தை ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு ஓதி காட்டின உடனே அந்த சஹாபி, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் தஆலா இந்த மாதிரி சொல்லிட்டா, அதனால என்னிடத்தில் 2 தோட்டங்கள் இருக்கிறது. அந்த 2 தோட்டத்துல இந்த பர்ஹான்னு சொல்லக்கூடிய தோட்டம் எனக்கு ரொம்ப விளைச்சலை அதிகமாக தரக்கூடிய தோட்டமாகவும், எனக்கு ரொம்ப பிடித்த அந்த தோட்டமாகவும் இருக்கிறது யா ரசூலல்லாஹ். அதனால அந்த தோட்டத்தை நான் சதகா செய்கிறேன்னு சொல்லி அந்த சஹாபி சதகா செய்கிறாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில ரசூலுல்லாஹ் கையில கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதை உங்க சொந்தக்காரங்களுக்கே கொடுத்துருங்க. ஹஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா உங்களுடைய சொந்தக்காரங்க, உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு இந்த தோட்டத்தை நீங்க கொடுத்தணும்னு சொல்லி ரசூலுல்லாஹ் அந்த தோட்டத்தை அப்படியே வாங்கி இந்த 2 சஹாபி பங்கு வச்சு கொடுக்குறாங்க. ஸைத் ரலியல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய ஒரு சஹாபி. அந்த சஹாபி குதிரையை அதிகமாக பிரியப்படுவாங்க. அந்த குதிரை, நிறைய குதிரை வாங்குவாங்க. அந்த குதிரைகள்ல போர் மேல இந்த சஹாபிக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கும். அதனால குதிரையை நிறைய வாங்குவாங்க இந்த சஹாபி. அந்த குதிரையில சபல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குதிரை, வெள்ளை நிற குதிரை, ரொம்ப அழகான, பார்ப்பதற்கு அழகான தோற்றமுடைய அந்த குதிரை. அது மட்டும் இல்லாமல் மற்ற குதிரைகளை விட இந்த குதிரை அதிக பலமிக்க குதிரையாக, வேகமாக செல்லக்கூடிய குதிரையா இருந்துச்சு. அதனால ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அந்த சபல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குதிரை ரொம்ப பிரியம். இந்த ஆயத்தை இறங்கின உடனே நேரா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, யா ரசூலல்லாஹ், இந்த மாதிரி ஆயத்தை இறங்கியிருக்காங்க, நான் கேள்விப்பட்டேன். ஆமாம் தோழரை, உடனே யா ரசூலல்லாஹ், எனக்கு குதிரை ரொம்ப பிடிக்கும் யா ரசூலல்லாஹ், அதிலும் குறிப்பாக
இந்த சபல் என்று சொல்லக்கூடிய இந்த குதிரை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால இந்த குதிரை நீங்க வச்சுக்கோங்க யாரும் சொல்லலாம்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே வாங்கி இந்த பக்கம் உஸாமா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய மகள் நின்றுட்டு இருக்காங்க, அவங்க கையில கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் ஒரு அடிமை பெண்ணை வாங்கி வருமாறு வேற ஒரு ஊர்ல இருந்து அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அந்த ஊர்ல கவர்னரா இருக்கிறாங்க. அப்ப அந்த ஊர்ல அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ரசூல் அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா லெட்டர் எழுதுறாங்க, எனக்கு ஒரு அடிமை ஒன்று வேணும், அதை வாங்கிக்குவாங்க. ரொம்ப தூரமா இருந்து நல்லா வேலை செய்யக்கூடிய அடிமையை அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா வாங்கிட்டு வந்து உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க கையில கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே இந்த ஆயத்து இறங்கின உடனே அது அப்படியே அந்த அடிமையை செஞ்சிடறாங்க, உரிமை விடுகிறார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா. இப்படிதான் சஹாபாக்கள் தங்களுக்கு எது விருப்பமோ அதைத்தான் அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்வாங்க. தங்களுடைய பொருள்களில், தங்களுடைய நிலங்களில், தங்களுடைய சொத்து பத்துகளில் எது அவர்களுக்கு அதிகமான பிரியமாக இருக்குமோ அதைத்தான் செலவு செய்வார்கள். அப்படி செலவு செய்கின்ற பொழுதுதான் அந்த சொர்க்கம் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்தை அடைந்து கொள்ள முடியும் என்பதாக அல்லாஹ் தஆலாவும் இந்த ஆயத்தில் சொல்லித் தருகிறார். உமர் இப்னு அப்துல் அசீஸ், ஒரு பெரிய அரசர் உமர் இப்னு அப்துல் அசீஸ், அவர் என்ன செய்வார்னு அதிகமா சக்கரை மூட்டையை வாங்கி வாங்கி சதக்கா செய்வாராம் உமர் இப்னு அப்துல் அசீஸ். அப்ப அவரிடத்துல கேட்கப்பட்டுச்சு, ஏன் இந்த மாதிரி சக்கரை மூட்டையை வாங்கி சதக்கா செய்றீங்க அப்படின்னப்ப அவர் சொன்னார், எனக்கு சின்ன வயசுல இருந்து எல்லா பொருட்களின் மீதும் பிரியமும் நேசமும் இருந்தாலும் சக்கரை மேல கொஞ்சம் தனிப்பட்ட பிரியம் இருக்கும். அதனுடைய சின்ன வயசுல இருந்து எனக்கு சக்கரைனால கொஞ்சம் அதிகமா பிடிக்கும். அதனால எனக்கு பிடித்த விஷயம் எதுவோ அதைத்தான் நான் வாங்கி சதக்கா செய்ய முடியும். அதனால எனக்கு இந்த சக்கரைன்ற அந்த விஷயம் அதிக பிரியமுடைய விஷயமாக இருந்ததுனால நான் என்ன செய்யறேன், சக்கரை மூட்டையா வாங்கி சதக்கா செய்யறேன். அதே மாதிரி தான் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா, உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய மகன் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் ரோம் தேசத்து அடிமை ரமீசான் சொல்லக்கூடிய ஒரு அடிமை இருந்துச்சு. அப்துல்லா உமர் ரலியல்லாஹு அவர்களிடம் ரமீசான் சொல்லக்கூடிய அடிமை, ரோம் நாட்டினுடைய அடிமை. அந்த அடிமை மேல இவங்க வச்சு வேலை வாங்கினாலும் அந்த அடிமை மேல கொஞ்சம் பிரியம் இருந்துச்சு. மற்ற அடிமைகளை விட அது பெண் அடிமை. அந்த பெண் அடிமை மேல இவங்களுக்கு அப்துல்லா உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு ஒரு பிரியம் ஒன்று இருந்துச்சு. ஏன்னா சின்ன வயசுல இருந்து அந்த அடிமையை விலைக்கு வாங்கி சின்ன வயசுலேருந்து அந்த அடிமையை வளர்த்து அந்த அடிமையிட்ட அது வேலை செய்கிறது என்ற பேரையும் தாண்டி ஒரு விதமான பிரியம் அப்துல்லா உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு இருந்துச்சு அந்த அடிமை மேல. இவர்கள் ஆட்சி செய்கின்ற அந்த நேரத்தில், உமர் ரலியல்லாஹு ஆட்சி அந்த நேரத்தில் மக்கள் எல்லாம் சொல்றாங்க, இந்த மாதிரி குர்ஆன்ல ஒரு ஆயத்து இருக்குது, யாரு தனக்கு பிரியமான விஷயங்கள் சதகா செய்வாரு, ஆனா தனக்கு எந்த விஷயம் பிடிக்குமோ அந்த விஷயத்திற்கு சதகா செய்கின்ற பொழுதுதான் அவர் சொர்க்கத்தை அடைந்து கொள்வார் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லியிருக்கிறாரே, நீங்க என்ன செய்ய போறீங்க? அதுக்கு அப்துல்லாஹ் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், எனக்கு அதிகமாக பிடித்தது உலக ஆதாயங்கள், பொருள், இதையெல்லாம் தாண்டி எனக்கு பிடித்தது என்று சொன்னால் இந்த ரோம் தேசத்திலிருந்து வந்த அடிமை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அப்துல்லாஹ் உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த அடிமையை உரிமையிடுவதோடு மட்டுமல்லாமல் அந்த அடிமைக்கு சரியான துணையை தேர்ந்தெடுத்து அந்த அடிமை பெண்ணிற்கு திருமணமும் செய்து வைக்கிறார்கள் அப்துல்லாஹ் உமர் ரலியல்லாஹு தஆலா. சஹாபாக்கள் இந்த ஆயத்து இறங்கியவுடன் தங்களுக்கு எந்த பொருள் மிகவும் பிடித்த பொருளாக இருந்துச்சோ அதைத்தான் சதகா செய்கிறார்கள். அல்லாஹ் தஆலாவும் அதைத்தான் சொல்கிறான், நமக்கு பிடித்தமான பொருளை நாம் தான தர்மங்கள் செய்தால்தான் அல்லாஹ் தஆலாவிடத்தில் உயர்ந்த அந்தஸ்தையும் அந்த உன்னத சொர்க்கத்தையும் அடைந்து கொள்ள முடியும் என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை நமக்கு சொல்லி தருகிறார். ஆக கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் இது போன்ற ஆயத்துகள் சொல்லித் தருகின்ற பாடங்களையும் படிப்பினைகளையும் தெரிந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون، سلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد. يا ربي صل عليه وسلم.